ராகவ் ஃபேமிலி, அபி ஃபேமிலி எல்லாருமே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் ராகவ் வந்து தராசுல உட்கார வச்சுட்டு எப்படியாவது ஈக்குவல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வாழைப்பழத்தார அப்படியே தூக்கி வைப்பாங்க. ஆனா ஈக்குவலாவே ஆகாது. அபி வீட்ல இருந்து நிறைய வாங்கி வச்சிருந்ததை எதுவுமே வந்து காணாம போயிருக்கும். அதை வந்து முரளியும் சுந்தரியும் வந்துட்டு ஏதோ ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அபி அவங்க அப்பா வந்துட்டு அபி கிட்ட போயிட்டு, அபி நான் வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தேன் அபி, ஆனா அது கொஞ்சம் கூட இங்க இல்லவே இல்லை, எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அபி வந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் கோயில் ஃபுல்லா தேடிட்டு வரேன். அபி வந்துட்டு எல்லா பக்கமும் தேடி பார்ப்பாங்க. ஆனா எங்கேயுமே வந்து திங்ஸ் இருக்காது. உடனே கடைக்கு போயிட்டு, அக்கா நாங்க வந்து துலாபாரம் பண்றோம், நாங்க வந்து கொஞ்சம் திங்ஸை கொடுங்க, நான் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காசை கொடுத்துறேன் சரியா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த முரளிக்கும் சுந்தரிக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நம்ம எல்லாத்தையுமே வந்து மறைச்சு வச்சிட்டோமே, எப்படி அபிக்கு மட்டும் திருப்பியும் கிடைச்சது, இப்ப அபி வந்து சக்சஸா முடிச்சிருவாளாட்டிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா திங்ஸுமே அபி வந்து வச்சுட்டே வருவாங்க. அப்போ அவங்க வளையல் கழட்டி வைப்பாங்க. அப்பயாவது ஈக்குவல் ஆகுமான்னு பார்த்தா இல்ல. உடனே அபி வந்து சரி கடைசியா நம்ம தாலிக்கொடி மட்டும்தான் இருக்கு, அதையும் நம்ம கழட்டி வைக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்த அஞ்சலிக்கும் ராகவ் எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ராகவ் வந்துட்டு, அபி நீ என்ன பண்ற, அந்த தாலிலாம் நீ கழட்டக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, சாமிக்காக பண்றது, நான் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபி டென்ஷன்ல கத்துறாங்க. ராகவ் வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.